Hi friends, welcome to Nila Dreams World. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எப்படி லைனிங் ப்ளவுஸை கரெக்டாக கட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வந்து லைனிங்கை வச்சு ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்துலலாம் ஸ்டிச் பண்ணணும். பின் பண்ணும்போதும் சரி ஸ்டிச் பண்ணும்போதும் சரி உள்ளே எந்த துணியும் இன்சர்ட் ஆகாத மாதிரி பின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பின் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நெக் சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டனால தான் ஸ்டிச் பண்ணுறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும், இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நெக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஓரத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்த ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாட்டை எப்படி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக டாட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகுனா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக வந்துடும் சில நேரத்தில். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ டாட்டில் வந்து சென்டராக ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து இந்த டாட்டை வந்து நமக்கு கார்பன் பேப்பர் வச்சு தான் ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம். இப்போ கார்பன் பேப்பர் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா பேப்பர் பேட்டர்ன் அது மேலே வச்சு நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி இது பண்ணலாம். இப்போ இந்த டாட்டை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் இல்லைனா 2 ஸ்டிச் திருப்பி இப்படி கொடுத்துட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப நீட்டாக வரும். இதே மாதிரியே நம்ம எல்லா டாட்டையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை கரெக்டாக இப்போ ஃபோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீட்டாக கரெக்டாக ஃபோல்ட் ஆகும். அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதே மாதிரியே எல்லா டாட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம டாட்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நல்ல படிமானமாக இருக்குது பாருங்கள். அந்த தையல்லாம் நீட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே இன்னொரு சைடு ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பெல்ட் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, பெல்ட் பார்ட்டையும் அதே மாதிரியே நம்ம ஓரத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பெல்ட் பார்ட்டையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பெல்ட் பார்ட் ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி லைனிங்கை வந்து பேக் சைடு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வச்சு கீழேருந்து ஸ்டிச் பண்ணணும். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். தேய்ச்சி விட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உள்ளுக்க வந்து ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ஸோ தேய்ச்சி விட்டு ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரியே நம்ம 4 பெல்ட் பார்ட் ரெடி பண்ணணும். பெல்ட் பார்ட் ரெடி பண்ணிவிட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி முடித்தோடனே நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையுமே எடுத்துக்கலாம். 2 நெக் சைடும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஓரத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பெல்ட் பார்ட்டை எடுத்து இந்த பிக் சைடு இருக்குது பார்த்திங்களா, பெருசாக இருக்க சைடு வந்து நம்ம ஹூக் பார்ட் வர மாதிரியும் அந்த சின்னதாக இருக்கிறது பக்கம் வந்து நம்ம இடுப்பு பக்கத்து வர மாதிரியும் ஒவ்வொரு சைடும் வச்சு பார்க்கணும். எந்த பீஸ் கரெக்டாக வரும்னு வச்சு பார்த்துட்டு அதை வந்து எந்த பீஸ் கரெக்டாக வருதோ அதை பின் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு பார்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு எப்படி பெல்ட்டை வந்து இது கூட அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம டாட் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணது பாருங்கள், நல்ல மேலே வராமல் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் எவ்வளோ நீட்டாக அட்டாச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட் பார்ட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து லைனிங் ஃபேப்ரிக் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சோண்டு முக்கோண பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பெல்ட் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இந்த கீழே இருக்க டாட் பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு பக்கத்து பார்த்து இருக்கிற மாதிரி அதை மடித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணாமல் ரொம்ப இழுக்காமல் ஸ்மூத்தாக விட்டு தைக்கணும். அப்போனா தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்க சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணாலே நமக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக வரும். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் திருப்பிட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கு பார்த்திங்களா, இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும்.